பாட்டி சமையல் பேத்தி கிச்சன் மாங்காய் ஸ்பெஷல். இந்த வாட்டி வந்து மாங்காய் ஜூஸ் பார்க்க போகிறோம். அதோட ரெண்டே இன்க்ரீடியன்ட் தான். மாங்காய், அதாவது உங்களுக்கு வெல்லம் இல்லைனா சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது வந்து மாங்காய் வந்து 2 மாங்காவை, மீடியம் சைஸ் மாங்காவை நல்லா தோல் எடுத்துட்டு அப்படியே வேக விட்டுருக்கோம். அது வேக விட்டது அப்படியே இருக்குது. ப்ளஸ் வெல்லம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கோம், ஏன்னா ஒரு பிட்டு புளிப்பு இருக்கும்னு தோணுது, அதனால் நாங்கள் வெல்லம் கொஞ்சம் கூட வச்சுருக்கோம். ஸோ தேவையான அளவு நம்ம போட்டு முதல்ல ஜாரில் பண்ணிவிடுவோம். இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்லிடுறேன்னா, அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். வம்சமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து தோல் எடுத்து திருவி அதை அது வேக விட்டு அதை அப்படியே இங்கே வச்சுருக்கோம். வெல்லம் எடுத்துக்க சொல்லி, வெல்லம்ன்றது யூஸ்வலாக வந்து சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம், வெல்லம் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் மாங்காய் ஜூஸு. வெய்ய நாளில் வந்து மாங்காய் நிறைய கிடைக்கும். ஆனால் மாங்காய் சாப்பிடாத, மாம்பழம் சாப்பிடாத சூடு அப்படின்பா. அது மாங்காய் இந்த மாதிரி வேக வச்சுட்டு ஜூஸ் போட்டோம்னா சூடு இருக்காது, குழந்தைகளுக்கு நல்ல சத்து இருக்கும். ஜென்ரலாக வந்து வெயிலில் போயிட்டு வந்து உடனே நேராக ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிப்பா. அதெல்லாம் இப்போ கெடுதல்னு நிறைய இப்போ கற்றுட்டுருக்கோம். அதனால் வாங்கின ஜூஸ் எல்லாமே இது ஆற்றுல போட்டு கான்சன்ட்ரேட்டாக பண்ணி வச்சுருந்தாக்க கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு ஐஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் விட்டு குடித்தாக்கா வேணுங்கிற அளவுக்கு வேணுங்கிறபடி குடிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சுருக்கா. எண்ணெய் வேக வச்சாலும் கொஞ்சம் திப்பியாக இருக்கும், அது வந்து ஜூஸ் குடிக்கிறத வாயில் ஆப்பிடும். அதனால் மிக்சியில் போட்டு அது ஒரு ரன் பண்ணிவிட்டு அப்படி. ஸோ இது நல்ல பார்க்க அப்படியே புளிப்பாக தெரியறது, அப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஸோ இப்போ இந்த வெல்லத்தையும் சேர்த்து இதில் போட்டுடலாமா? போட்டுடலாம்ல. ஸோ நான் இப்படியே இந்த கப்பை போடுறேன். ஆமாம், இன்னொரு 1/2 கப்பு போட்டுக்கோங்க. இன்னொரு 1/2 கப்பு. சூப்பர். ஸோ இது தண்ணி எதுவும் விட வேணாம், நம்ம அப்படியே அரைச்சி இல்லை அப்புறம் அலம்பிட்டு வேணும்னா தண்ணி விட்டீங்கன்னா நல்லா கான்சன்ட்ரேட்டாக காயணும். போட்டனால தண்ணி கொசலாட்டா சீக்கிரம் காயும். ஓகே, அரைச்சி முடிச்சாச்சுன்னா தானாகவே நின்றுடும். சரி, எல்லாம் கரெக்டு. இப்போ தவா எதுக்கு? அது வந்து கான்சன்ட்ரேட்டாக பண்ணுறதுன்னா அது கொஞ்சம் முந்தியெல்லாம் பாகு வச்சு பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும், வேலை ஜாஸ்தியாக இருக்கும்னால இப்போ கொஞ்சம் ஈஸியாகவும் அதே சமயம் நிறைய நாள் இருக்கிற மாதிரியும் பண்ணும். ஸோ இதை இப்போ அப்படியே போட்டுடலாமா நம்ம? ஆமாம், அதில் போட்டுக்கலாம். இதோட பதம் எப்படி தெரிஞ்சு நீங்கள் வந்து பதம் வந்து தூக்கி விடுறதே தெரியும் நமக்கு. இதெல்லாம் தான் எங்களுக்குலாம் கணக்கு பண்ண தெரிய மாட்டேங்குது. நாங்களும் வந்து சமைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த இடத்துல இதை நிறுத்தணும், இந்த இடத்துல அதை பார்க்கணும் அப்படின்னா நமக்குலாம் வரமாட்டேங்குது. அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு அனுபவத்தில் வர்றது தான். எல்லாருக்குமே பண்ணினா அது தானே அனுபவத்தில் வந்து நல்ல பாகா வச்சு பண்ணினோம்னா எத்தனை நாள் ஆனால் முந்தியெல்லாம் எங்களுக்குலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. ஆமாம், வெளியில் தான் வச்சுப்போம். அதனால கெட்டு போகாது, எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம். இப்போ ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி. இந்த ட்ரெடிஷனுங்கிறது சில பேருக்கு சில மாதிரி வந்துருத்தோம். அதனால் அந்த பேர்லேருந்து அது சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும். இதே மாங்காய் வெல்லம் தான் மாங்காய் பச்சடி. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கரெக்ட். மாங்காய் பச்சடிங்கிறது சாப்பிட்றதே பண்ணுறோம், ஏதாவது நாள் கிழமைக்கு தொட்டுக்க பண்ணுறோம். ஆமாம், இது அதே தான். பட் அதுக்கு இருக்கு என்ன வித்தியாசம்னாக்க குடிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதில் ஒரு பச்சை மிளகா போடுவோம், கடுகு தாளிச்சு கொட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம். இது வந்து ஜூஸாக பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி பபிள்ஸ் நிறைய வருது. கொஞ்சம் வெறுமனை போட்டதுக்கு இப்போ பாகுப்பதம் மாதிரி வரும். ஆமாம், திக்காக இருக்குது ரொம்ப. ஆமாம், ஜென்ரலாக நம்ம முதல்ல போட்டப்போ அப்படி சத்துன்னு விழுந்தது கரண்டியில். இப்போ கொஞ்சம் விட்டு விழுது. அதுக்கு பேர் தான் வந்து கம்பி பதம், பாகு பதம்லாம் சொல்லுவேன். ஆமாம், சூப்பர். கலர் ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இது கண்ணாடி மாதிரி இது வருது இந்த இது ஜூஸ். ஆமாம் ஆமாம், யூஸ்வலாக ஸ்வீட் பண்ணால் கம்பி பதம்னு சொல்லுவோம். இதுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி அனுப்பிச்சிடலாமா? போகிறோமா? போகிறோம்.
அவ்வளோதான். இது மாங்காய் ஜூஸ். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பசங்களுக்கு கொடுங்க. வச்சு சாப்பிட்றோன்னா கொதிக்க விடுங்க. இம்மீடியட்டாக சாப்பிட்றீங்கன்னா அப்படியே அரைச்சி இம்மீடியட்டாக சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக ஒரு தடவை மாவுடில் ட்ரை பண்ண போகிறோம். ஆஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஆற வச்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆற அப்படியே திக்காக இருக்குங்க. புளிப்பு திதிப்பு எல்லாம் சேர்ந்துருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த எபிசோடில் நம்ம இப்போ பார்த்தது மாங்காய் ஜூஸ். அடுத்த எபிசோடு வர வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் நித்யா ஃப்ரம் பாட்டி சமையல் பேத்தி கிச்சன்.